நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அரசியல் சூடாக இருக்கிறது இங்கே பிரித்தானியாவிலும் தமிழர்களுடைய தாயகத்திலும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் என்பது மிகவும் உணர்வு பூர்வமான மாதம். எதிர்காலத்தை, கடந்த காலத்தை யோசிக்கிற, அரசியலை திட்டமிடுகிற மாதம். அந்த அடிப்படையில் பல விடயங்களும் சூடாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் பிரமுகராக கருதப்படுகிற லண்டன் மேயருக்கான தேர்தல் வெடிந்தால் நடக்கிறது. மே மாதம் 5ஆம் தேதி லண்டன் மேயருக்கான தேர்தல் நடக்கிறது. அதில் குறிப்பாக லண்டனை பொறுத்த வரைக்கும் 4 கட்சிகளில் உள்ளவர்கள் முக்கியமானவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படலாம். பலரும் இருக்கின்றார்கள் என்றாலும் அதில் வெற்றி பெறக்கூடியதற்கான வாய்ப்புள்ளவர்கள் என்று 2 பேரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். லண்டனை பொறுத்த வரைக்கும் இப்போது இதுவரையில் ஆட்சியில் இருக்கக்கூடியவராக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய போரிஸ் ஜோன்சன் காணப்படுகிறார். ஆக அவருடைய இடத்துக்கு இந்த தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆக தொழிற்கட்சியின் சார்பில் சதிக் கான் இந்த முறை தேர்தலில் தொழிற்கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார். டூட்டின் பகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தவர். அது மாத்திரமல்லாமல் தொழிற்கட்சியினுடைய ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். ஆக பரவலான பிரசாரங்களுக்கு மத்தியில் நாளைய பொழுது தொழிற்கட்சியின் சார்பில் சதிக் கான், இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிற இந்த மனிதர் தொழிற்கட்சியின் சார்பிலான வேட்பாளர். அதை தவிர கன்சர்வேட்டிவ் கட்சியினை பொறுத்த வரைக்கும் ஜாக் கோல்ட்ஸ்மித் என்கின்றவர் இம்முறை போட்டியில் ஈடுபடுகிறார். இது ஜாக் கோல்ட்ஸ்மித் அவர்களுடைய படம். இவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் தொழிற்படுகிறவர். இப்போது இருக்கக்கூடிய அதே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தொடர்ச்சியாக தானும் இம்முறை தெரிவு செய்யப்படுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். இவர் ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆக இம்முறை ஒரு யூதரும் மறுமுனையில் ஒரு முஸ்லிம் என்று கூறக்கூடிய சதிக்கானவர்களும் களத்தில், இவர்கள் இருவரில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் நம்பலாம். இது தவிர 3வது ஒருவர், இவர் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி. உங்களுக்கு தெரியும், கடந்த முறை தேர்தலின் பொழுதோ கூட்டணி ஆட்சி அமைத்து அதனால் அந்த கூட்டணியினாலேயே தன்னுடைய நாடாளுமன்ற ஆசனங்களை இழந்து கட்சியினுடைய மிகப்பெரிய விபத்து என்று கூறக்கூடிய ஒரு நிலைக்கு சென்ற கட்சி லிபரல் டெமோக்ராட்ஸ். அதனால் அவர்களுக்குரிய இம்முறை வாய்ப்பும் மிக குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் கரலைன் பிஜன் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். அது தவிர கிரீன்ஸ், இன்னும் பல கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இதே போன்று இதே நாளில் இன்னும் ஒரு தேர்தல் நடக்கிறது. GLA என்று கூறுகிற கிரேட்டர் லண்டன் ஒத்தாரிட்டி என்று கூறக்கூடிய அந்த சபைக்குரிய தேர்தலும் நாளைய பொழுது நடக்கிறது. ஆக லண்டனில் வாழ்கிறவர்கள் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பது உங்களுடைய முடிவு. தவறாது வாக்களிக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்களுடைய வேண்டுகோள். ஆக சதிக் கான் அல்லது ஜாக் கோல்ட்ஸ்மித் அல்லது யாராக இருந்தாலும் நீங்கள் விரும்புகின்றவருக்கு நாளைய பொழுது வாக்களிக்கலாம். இது லண்டன் பற்றிய நிலவரம். இனி நாங்கள் இன்றைய உரையாடலுக்கு வரலாம். எங்களுடைய அரசியல் என்று வருகிற பொழுது முள்ளிவாய்க்கால் மாதம் என்று மே மாதத்தை நாங்கள் ஒரு இனப்படுகொலை மாதம் என்று பலர் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆக இந்த மாதம், இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது தமிழர்களுக்கு மீதான அழிவினை, அவர்கள் மீதான அடக்குமுறையினை, அவர்களுடைய போராட்டத்தினுடைய மௌனத்தினை அடையாளப்படுத்துகின்ற காலம் என்றாலும் இதே காலம் எங்களுடைய எதிர்காலத்தினை, இன்று நடக்கின்ற விடயங்களை, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்விகளையும் இந்த மாதம் எங்கள் மத்தியில் தோற்றுவித்திருக்கிறது. ஆக இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்கள் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று நாங்கள் எண்ணி பார்க்க விரும்பினோம். ஆக 2 இளைஞர்களை அழைத்து வந்திருக்கிறோம். தமிழ் தோழமை நாள் என்கிற ஒரு நிகழ்ச்சியினையும் அவர்கள் நடத்துகிறார்கள். ஆக அவர்களை நேரடியாக சந்திக்கலாம். இன்றைய பொழுது கீர்த்திகன் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். கீர்த்திகன், ஏற்கனவே நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள், இன்றும் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். அதே போன்று நடேசன் முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். ஆக நான் நேரடியாக விடயத்துக்கு வர வேண்டும். உங்கள் இருவரும் மிகச் சுருக்கமாக இந்த முள்ளிவாய்க்கால் காலம் அல்லது மே மாதம் என்பது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 ஆண்டுகளில் மிகவும் தீவிரமான ஒரு மாதம், மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு மாதம். இது அரசியல் மாத்திரமில்லாமல் உணர்வு ரீதியிலாலும் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மாதம். ஆக இந்த மாதத்தில் நாங்கள் பேச வேண்டிய முக்கியமான விடயம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளில் முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்து 7 ஆண்டுகள் கடந்திருக்கிற ஒரு சூழலில்
பலவிதமான அரசியல் அமைப்புகள் தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள். அவற்றுடைய நிலைமை 7 ஆண்டுகள் கழித்து ஒரு ரிவ்யூ என்று நாங்கள் மீளாய்வு செய்து பார்ப்போமாக இருந்தால் எப்படி இருக்கிறது என்பது உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். நாங்கள் இன்று எங்கே நிற்கிறோம்? 7 ஆண்டுகள் கடந்து போகிறது. முள்ளிவாய்க்கால் ஒரு தமிழ் மக்களின் போராட்டத்தில் ஒரு பயங்கர தடைக்கல்லாக இருந்த தடைக்கலை என்ற தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை சக்திகளை உடைச்சு தமிழ் மக்களின் போராட்டத்துக்கு வழியே இல்லாமல் இல்லாட்டா தமிழ் மக்களின் அவை தமிழ் மக்களின் போராட்டம் இனிமேல் என்ன செய்கிறான்ட்டு பல பேரால் கேட்கப்பட்ட காலம் அது. அந்த 2009 இது இவ்வளோ தானா எங்கண்ட விடுதலை போராட்டம், நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் அடிமையாக இருக்க போகிறோமா என்ற கேள்வியோடு 2009 போய் முடிஞ்சது. அதுக்கு பிறகு இல்லை, நாங்கள் திருப்பியும் போராடுவோம், தாயத்திலையும் சரி அதை அவர்களுக்கான தோழமையில் ஒரு நட்பு ரீதியாக இல்லாட்ட உறவுகளுக்கு கொடுக்குற ஒரு பாலமாக புலம்பெயர் தேசத்திலையும் போராட்டங்கள் அவைகளுக்கான உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இதுகளுக்காக வந்தது. இல்லை, நாங்கள் இன்னும் போராடுவோம், எப்படி போராட்டத்தை கொண்டு போகிறது என்ற நிலைமையில் இந்த 7 வருஷமாக நாங்கள் சரியான வழியில் போராட்டத்தை கொண்டு போனோமா என்ற ரிவ்யூவில் நாங்கள் பார்க்கலாம் ஒழிய, ஆனால் போராடித்தான் தீரணுமென்று தமிழ் மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். அது தவிர தமிழ் மக்களுக்கு வேறு வழி இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில பேருக்கு இவ்வளோ காலம் இனிமேல் நாங்கள் போராடி தானோ அழிஞ்சோம் என்ற கேள்வி மக்களில் இருக்குது. என்ற அது பயங்கர கொலை. அந்த அரசுகள்லாம் சேர்ந்து மக்களை கொலை செய்ததில் இருந்து மக்கள் இன்னும் மீளாத துயரத்தில். ஆனால் நீங்கள் போராடுறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் உடம்பு அடக்கப்படுவீங்கள் என்று தெரியுது. ஆனால் அடக்கப்படுறா நீங்கள் போராடித்தான் ஆகணும். நீங்கள் போராடட்டா இப்போதைய ஜெனரேஷன் போராட்டாதான் அடுத்த வர ஜெனரேஷன் போராடித்தான். அதுக்காக நீங்கள் இப்போ போராட்டத்தை உலகாலம் வேண்டவிட்ட போராட்டத்தை திருப்பி ஆரம்பிக்கிறது இல்லை, அதில் தொடர்றதுக்காண்டி தொடர வேண்டுமன்றக்காண்டி நீங்கள் போராட்டத்தை தக்க வைக்கிற பலத்தை நாங்கள் உருவாக்கி தமிழ் மக்கள் நாங்கள் அதை ஒற்றுமையாக அந்த ஒரு நீங்கள் சொல்கிற விடயத்தில் மிக முக்கியமானது ஒரு வரி என்னுடைய மனதில் பதிந்த வரை நீங்கள் சொல்வது, நாங்கள் இந்த போராட்டத்தை எப்படி நடத்தினோம் என்பது பற்றி வேணுமாக இருந்தால் ஒரு மீளாய்வு செய்யலாம். ஆனால் போராடித்தான் ஆக வேண்டுமா அல்லது இல்லையா என்கிற ஒரு வாதத்துக்கு போக வேண்டிய தேவையே இங்கே இல்லாமல் போகிறது. அடக்குமுறை இருக்கிறவர்கள் போராட்டம் என்பது நிர்பந்திக்கப்பட்ட திணிக்கப்பட்ட ஒன்றாக தவிர்க்க முடியாமல் கையில் எடுக்கின்ற ஒரு ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறேன். நடேசன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பல இளைஞர்கள் இந்த போராட்டத்துக்குள் இணைந்து கொண்டார்கள். புலம்பெயர் நாடுகளை பொறுத்த வரைக்கும் பல பேர் இந்த களத்தை விட்டு காணாமல் போயிருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக கீர்த்தியன் சொன்ன விடயங்களோடு நான் மிகவும் ஒத்து போகின்றேன். அதாவது அந்த 2009 நடைபெற்ற அந்த ஒரு துன்பியல் நிகழ்வு, ஒரு துன்பியல் சம்பவமானது மக்கள் மனதில் இன்று வரை ஒரு ஆறாத வடுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஒரு 30 வருடகால ஆயுத போராட்டமானது மக்கள் அந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவங்களின் மூலம் மக்களுடைய மனதில் சிறிய சோர்வை ஏற்படுத்தியுள்ளது என்பதை யாராலும் மறக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் அந்த மக்கள் போராட வேண்டுமென்ற துணிவும் போராட வேண்டுமென்ற மன உறுதியும் மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு நிறைய ஒரு பல்வேறு அமைப்புகளும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி, தாயகத்திலும் சரி பல்வேறு அமைப்புகள் தோற்றம் பெற்றன. ஆனால் என்னுடைய கருத்தின்படி இவ்வளவு காலம் நான் பார்த்து வந்த இந்த போராட்டங்கள், இந்த அமைப்புகள் மக்களை சரியான பாதைக்கு போராடுவதற்கான முனைப்பை மக்களுக்கு வழங்கவில்லை என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் மக்களுக்கான போராட்டத்தை மக்கள்தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை மக்கள் சோர்வடைந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு 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 உத்வேகத்துடன் இந்த மக்கள் போராட்டங்களின் மேல் கட்டப்பட்ட அமைப்புகள் மக்களுக்கு அதன் சரியான முறையில் முன்வைக்கவில்லை என்பதைத்தான் நான் தெளிவுரை எப்படி சொல்றீங்களா? அதாவது இந்த ஒரு சோர்வடைந்த மக்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்போது ஒரு 30 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அழிவு அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது, மீள முடியாத ஒரு துன்பம் திணிக்கப்படுகிறது. அந்த போராட்டத்தினுடைய நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் அங்கே இருக்கிறார்கள். உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாக அந்த ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்பட்டு இருக்கிற என்கிற நிலையில் போதுமடா சாமி என்கிற ஒரு நிலைக்கு அநேகமான மக்கள் வந்திருக்கிறார்கள்.
அப்படி இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்துக்குள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள் மக்கள் போராட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை விதைப்பதோ அல்லது அதனை உருவாக்கி எழுப்பதோ அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வது என்று மிகவும் சிக்கலான விடயம் இல்லை. ஆக இந்த அமைப்புகள் செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் முன்வைக்கிறீர்கள். முக்கியமாக நாங்கள் பார்த்தோமானால் மக்கள் நீங்கள் சொல்வது மிகச் சரியான விஷயம். உடனடியாக இப்படி ஒரு அழிவு வந்து அந்த தருணத்தில் மக்கள் ஒரு மனச்சோர்வை அடைந்தார்கள். எங்களுடைய போராட்டமானது வீணாகி விட்டதோ என்றது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு மக்களிடம் இருந்தது. ஆனால் அதாவது இந்த அரசாங்கங்களும் சரி, அரசாங்கங்களுடன் இணைந்து வேலை செய்த அமைப்புகளும் சரி, சர்வதேசமும் சரி, மக்கள் மேல் நடத்தப்பட்ட பேரழிவுகளுக்கும் துன்பங்களுக்குமான நீதியினை பெற்றுத்தருவோம் என்று இவ்வளவு காலமும் ஒரு வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியதை மக்கள் சிலவரும் காலங்களிலே உணர்ந்து விட்டார்கள். அதன் மூலம் தங்கள் மீது மீண்டும் அடக்குமுறை தான் பிரயோகிக்கப்படுகின்றது. ஆனால் இது வார்த்தை ஜாலங்கள் மூலம் எவ்வாறு சொல்வது, ஒரு வார்த்தை ஜாலங்கள் மூலம் அது மறைக்கப்படுகின்றது என்ற உண்மையை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களின் போராட்டங்களின் மீது அமர்ந்து கொண்ட தலைமைகளும் சரி, அமைப்புகளும் சரி, இந்த உண்மையை மக்களிடமிருந்து மறைத்து விட்டனர். அதைத்தான் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டு லண்டன் பாராளுமன்றத்தையே முடக்கும் அளவுக்கு கூடிய இளைஞர்கள் இன்று எங்கு போனார்கள்? இங்குதான் இருக்கிறார்கள். அவர்கள் அழிந்து போகவும் இல்லை, வேறு இடம் ஓடி போகவும் இல்லை. ஆனால் அவர்கள் போராட்டத்தின் மீது வெறுப்பு எவ்வாறு வந்தது? அவர்கள் போராடிய போது கதைத்த தலைமைகள் எல்லாம் என்ன சொல்லியது? நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நாங்கள் போய் உள்ளுக்கு போய் கதைச்சு எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் உள்ளுக்கு கோட்டும் சூட்டும் போட்டு கொண்டு போய் தான் கதைத்தார்கள். ஆனால் இறுதி வரை 7 ஆண்டுகள் கடந்த பின்னும் கதைத்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் திருப்பி தங்களுடைய வீடுகளை சென்றடைந்து விட்டார்கள். இதைத்தான் நான் அமைப்புகள் மேல் குற்றஞ்சாட்டுகின்றேன். அதாவது மக்களை நீங்கள் தொடர்ந்து போராட திணித்திருக்க வேண்டும். உங்களுக்காக நாங்கள் கதைக்கின்றோம். அதாவது எங்கள் பார்கெயின் பவர் என்று சொல்வார்கள். அந்த பவரை மக்கள் சக்தியை எங்கள் பின்னால் வைத்துக்கொண்டு நாங்கள் கதைத்திருக்க வேண்டும். அந்த மக்கள் சக்தியை, முக்கியமாக இளைஞருடைய சக்தியை, இளைஞருடைய போராட்டத்தை வலுவிழக்க செய்து விட்டோம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக என்று சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது நாங்கள் உள்ளே போய் பேசி வருகிறோம் என்று ஏற்கனவே இருந்த தமிழ் தலைமைகள் சொல்கின்றன. இந்த காரணத்தினால் அந்த வீரியம் கொண்டு வந்த இளைஞர் கூட்டத்தும் போராட வேண்டிய தேவை என்பது அவர்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. காலப்போக்கில் அதில் மழுங்கடிக்கப்பட்டது என்கிற ஒரு வாதத்தை நடேசன் முன்வைக்கிறார். நீங்கள் எப்படி இது நீங்கள் இப்பையும் அதைத்தான் செய்தோம். 2009 செய்த நடேசன் சொன்னது மட்டும் இல்லை, இப்பையும் கூட டிஎன்ஏ தலைமை இப்போ அறிக்கை மேடையில் அறிக்கை கூட அதைத்தான் சொல்லி நம்ம ஒற்றுமையாக இருங்கோ, சர்வதேசம் எங்களுக்கு தரும். இதை தவிர அவைய சொல்லையில் டிஎன்ஏ இல்லை, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், நீங்களே ஆர்கனைஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன முதல் சொன்னீங்க மக்கள் சோர்வடைஞ்சிருக்கிறார்கள். ஆனால் இல்லை, மக்கள் நீங்கள் அந்த நேரமே நச்சிருந்தா அந்த நேரமே டயஸ்பரா மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே கூட ஒரு பயங்கர போராட்டத்தை கட்டி அமைச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் திருப்பி இருந்தால் நீங்கள் முள்ளிவாய்க்கால அதுக்கு பிறகு கைதுகளை பிடிச்ச இதுகளை அந்த சித்திரவதையெல்லாம் நிப்பாட்டி இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒழுங்கான போராட்டங்கள் கட்டுப்பட்டிருந்தா அதை தடை செய்தது அங்கத்திய கருணாநிதியின் பங்களிப்பு இருக்குது. மற்றது எங்கண்ட போராட்டத்தின் வீக்னஸும் இருக்குது. நாங்கள் அங்கே தமிழ்நாட்டு மக்களே ஆர்கனைஸ் பண்ணப்பட இல்லை. சரி, நீங்கள் ஈழத்திலேயே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு இடையில் நான் இந்த நடேசன் சொன்ன விஷயத்துக்கு வரேன். நீங்கள் சொல்ல வருகிற விஷயம், அதாவது தாயகத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள், தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள், நாங்கள் சர்வதேசத்தோடு பேசுகிறோம், நாங்கள் நாடுகளோடு பேசுகிறோம், நாங்கள் பேசி தீர்வினை பெற்று தருகிறோம், நாங்கள் அந்த விஷயங்களை பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி மக்களை அதற்காக எதனையும் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அதனைத்தான் நான் கேட்கிறேன். நீங்கள் தாயகத்தில் அவ்வாறு நடந்தது என்று சொன்னால் தமிழ் மக்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு காலம் புலிகள் போராடினார்கள், அவர்கள் போராட்டம் என்பது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வித்தியாசமான முறையில் ராஜதந்திர முறையில் இதனை செய்ய முயற்சிக்கிறார்கள். நாங்கள் ஆயுதம் எடுத்தோம், தொற்று போனோம், ராஜதந்திர ரீதியில் செய்து பார்க்கட்டும், அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று சொல்கிறார்கள். அது எப்படி நீங்கள் அதை எந்த போராட்டமும் மக்களை திரட்டாமல் அது வெளில போகிறதில்லை. மக்களை இப்படி திரட்டுறது, நீங்கள் சொல்லணும், நீங்கள் எம்பிமாரோட கதைக்கிறத நாங்கள் இது கேட்கல, நீங்கள் போய் கதைங்க. ஆனால் ஒரு எம்பிமாரை கதைக்க முன்னே அதில் 100 மக்களை முன்னுக்கு நிறுத்திட்டு போய் கதைச்சிங்கன்னா அவங்களோட பலம் கூட. அதை நீங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க.
ஆனால் அதை செய்யலை. அவைகள் சொன்ன மக்கள் வரையிலேன்னு சொல்லி மக்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறத விட அவளுக்கு தொண்டாற்ற நீங்கள் திருப்பி ரோட்டில் நின்றாத்தான் எங்களுக்கு பலம் இருக்குது. அந்த மோபிலைசேஷத்தை நான் கேட்குறோம். அந்த மோபிலைசேஷன் என்ன ஆச்சு? அந்த 2000 மக்களாக திரண்டு வந்த மோபிலைசேஷனை நாங்களே தக்க வச்சு கொள்ள இல்லை. அதனைத்தானே கேட்குறான். நீங்கள் ரோட்ல கூட்டம் கூடி ஊர்வலம் போறீங்கள், கொடி பிடிச்சிங்க, இதெல்லாம் நாங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரோட்ல போய் சேர்ந்திருக்கிறோம், ஒன்றுமே நடக்க இல்லை. திரும்பியும் நடக்காத ஒன்று மீண்டும் மீண்டும் நீங்கள் நடக்க சொல்றீங்களா தான் அவங்களுக்கு வைக்கிற கேள்வி. அதுக்கு பதிலாக நேரடியாக அதிகாரத்தில் உள்ளவர்களோடு உறவாடி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய மனங்களை மாற்றி நேரடியாக ராஜதந்திர ரீதியில் மிகவும் நுணுக்கமாக ஒரு தந்திரமாக அவர்களோடு பேசி திறமையாக கதைத்து விஷயத்தை செய்து கொள்வதற்கு பதிலாக ரோட்டில் மக்களை கூட்டிக் கொண்டு நிற்கணும் வேண்டும் என்று சொல்றீங்க. இது ஏற்கனவே இதுவும் ஒரு அர்த்தம் இல்லாமல் போனது. அதனே தான் நீங்கள் செய்ய சொல்றீங்களா? 2050 ரோட்டில் தமிழ் மக்கள்ன்றது நாங்கள் சொல்கிறோம் மக்களை தமிழ் மக்கள் மட்டுமில்லை மற்ற இனங்களோடையும் சேர்ந்து மற்ற போராட்டங்கள் இணைந்து எங்களோட போராட்டத்தை பலப்படுத்தணும். எங்களோட போராட்ட நட்புகளை என்ற அல்லாஹ் எங்களோட நண்பர்கள் யாரென்று சேர்ந்து வேலை செய்யணும். எங்களை அடக்கிறவரோ இலங்கை அரசாங்கத்துக்கு ஆயுதம் கொடுக்குறவங்களோ இல்லாட்ட இலங்கை மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குற கம்பெனிகளோட போய் நாங்கள் கதைச்சு வெளில போகிற இல்லை. நாங்கள் அந்த போராட்டம் பெற்று அந்த ஒரு பயப்படுற மாதிரி அதை தமிழ் மக்களுக்கு எதிராக ஏதாவது கதைச்சா அது அவைகளுக்கு வாய்ந்த அரசியலை பாதிக்கும் என்ற அளவுக்கு கொண்டு விட வேண்டிய தேவை இருக்குது. அதான் போராட்டம் நீங்கள் சொல்லலாது அந்த முடிஞ்சிட்டு சரி நாங்கள் செய்து பார்த்தோம்ன்ட்டு போவோன்னு சொல்லலை. நீங்கள் கதைச்சி பார்த்தா நீங்கள் கதைச்சி கொண்டே இருக்கணும். ஆனால் உங்களை கேட்க போகிறது இல்லை. நீங்கள் அந்த மக்களை திரட்டி போராடுறதுக்கு ஊக்கமளிக்கணும், மக்கள்கிட்ட சொல்லணும், திருப்பி சொல்லணும். நீங்கள் யுவனுக்கு போகிற அமைப்புகள் சொல்லணும், யுவனால் ஒன்றுமே செய்யலாது, நீங்கள் எங்களோட தனியாக கதைக்கும் போது சொல்லுவீங்க ஏதாவது அந்த மிஸ்டேக். ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் போகும்போது மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்கோ என்ன செய்ய முடியுமாண்டு யுவனால். மக்கள்கிட்ட முழுசாக இலூஷனை கொடுக்காதேங்கோ. அதுதான் சொல்ல வரோம். நீங்கள் நேராக கதைக்கும் போது சில பேர் சொல்லி அதெல்லாம் தெரியும், ஆனால் சில விஷயம் அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் கதைக்க போய் கதையுங்கோ. ஆனால் மக்கள்கிட்ட போராட்டம் இல்லாமல் நீங்கள் வெளில போகிறது இல்லை என்று சொல்லணும். அதை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். இவன் லிமிட்டேஷனை நீங்கள் சொல்லிட்டு போங்கன்னா சொல்கிறோம். இல்லாட்டி நீங்கள் சொல்கிறோம். இப்போ சம்பந்தன் சொல்கிறார், இப்போ நாங்கள் இந்த ஒற்றுமையாக இருங்கோ, அந்த உலகம் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் வெளில போகிறோம்னு சொல்கிறது அது ஒரு போராட்டத்தை திருப்பி பின்னுக்கு போடுறது மக்கள் இந்த போராட்டத்தை பின்னுக்கு போடும் நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி பின்னுக்கு போகணும்னா மக்கள் யோசிப்பாரு, ஓகே அந்த நீங்கள் சொல்கிற ராஜதந்திரிக விதமாக வெல்லலாம், இந்த நொழிக்காலவை இந்த நொழிக்கால போகலாம், ஓகே மல்டி போலரைசேஷன் இருக்குது, சாய்னா அங்கே ஐஎம்எஃப் ஏதோ ஒரு சக்தியோடு சேர்ந்து வெல்லலாம். எல்லா சக்தியும் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. எப்படி நீங்கள் வெளில போகிறீங்க? அன்லஸ் உங்கள் பலப்படாட்டா நீங்கள் வெளில போகிறது இல்லை. நீங்கள் வேறு ஒரு சத்தியத்தான் கேட்குறீங்கள். உங்களுக்கு துணியாக உங்கள்கிட்ட இருக்கிற சத்தியை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண இல்லை. அதான் நீங்கள் அந்த சத்தியை இப்போ இளைஞர்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஆயுதீயாக அவைகளுக்கு தெரிஞ்ச விதம் அது சரிப்பில் அந்த வேறு விஷயம். தோற்று போனது அந்த வேறு கதை. ஆனால் ஒரு போராட்ட சத்தியை வச்சுருந்தார்கள். உலகம் ஃபுல்லாக ஒரு கதைக்கிற நிலைமையை கொண்டு வச்சுருந்தார்கள். ஆனால் இப்போ அது இல்லை. அதைத்தான் சொல்கிறோம். மக்கள் சத்தியம் பொலிட்டிக்கலாக ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறோம். ஒரு கிராமமாக போய் நீங்கள் மக்களுக்கான குரலை ஆர்கனைஸ் பண்ண சொல்லி கேட்குறோம். அதேமாதிரி டயஸ்பராவில் இருக்கிற எல்லா அமைப்புகளோட சேர்ந்து ஒவ்வொரு இனங்களோட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறோம். ஒவ்வொரு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது கேட்டீங்க. இப்போது சம்பந்தவர்கள் ஆற்றிய உரையினை கடந்த வெளிச்சம் நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதில் அவர் சொல்லுகிறார், பங்காளி கட்சிகள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் பொறுமையாக பக்குவமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அது அடுத்து அவர் சொல்லுகிறார், அப்படி இருந்தால்தான் சர்வதேசம் எங்களை மதிக்கும் என்று சொல்லுகிறார். ஒற்றுமையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று அவர் வேறு எதனையோ ஒன்று சொல்வார் என்று எதிர்பார்த்த பொழுது அவர் சொன்னார், சர்வதேசம் உங்களை மதிக்கும். ஆக சர்வதேசம் இந்த விடுதலையை பெற்றுத்தரும் அல்லது சர்வதேசம் ஒன்றை செய்யும் என்கிற ஒரு கோணத்துக்குள் தான் அத்தனை அரசியல் நகர்வுகளும் நகர்கின்றன. ஆக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வெளிநாடு ஒன்று எங்களுக்கு தீர்வினை பெற்றுத்தரும் என்கிற கோணத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த அரசியலும் நகர்வதாக இருப்பதை தான் நீங்கள் கண்டிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி, மறுவலத்தில் பார்ப்போமாக இருந்தால்
நீங்கள் கிராமமாக சென்று அங்கே மக்கள் அமைப்புகளை உருவாக்கி அந்த மக்கள் மத்தியில் அவர்களை அணிதிரட்டுகிற வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே சாதாரண ஒரு கூட்டம் கூட நடத்த முடியவில்லை. இப்போது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியான கைதுகள் நடக்கின்றன. ஆயுத போராட்டம் தொடங்குகிறது என்பது போன்றதான ஒரு தோரணையில் விடுதலை செய்யப்பட்ட போராளிகள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படியான அடக்குமுறை இருக்கிற ஒரு சூழலில் இதை எப்படி செய்ய முடியும் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த கைதுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? முதலாவதாக சம்பந்தன் அவருடைய பார்வையை சொன்ன போனால் அவர் ஒற்றுமை, அது சர்வதேசம் எங்களுக்கான தேவையினை கொண்டு வரும் என்று ஒரு கருத்துப்பட சொல்லியிருந்தார். முதல்ல அது அந்த கருத்தில் பார்க்கும் பொழுது ஒற்றுமை என்பது சர்வதேசம் எங்களை இதாக ஒரு நல்ல ஒரு விடயமாக பார்க்க வேண்டும். சர்வதேசத்திடமே முதல் ஒற்றுமை இல்லை. முதல் எந்த சர்வதேசத்திடம் நாங்கள் போய் பெறுவதென்றது இன்னும் ஒரு கேள்வியாக அங்கே இருக்கின்றது. மற்றது இந்த கைதிகள் தொடர்பான பார்க்கும்போது சம்பந்தன் முக்கியமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். எந்த கைதிகளுக்குமான ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்களையுமே எதிர்க்கட்சி நடத்துவதாக தெரியவில்லை. கைதிகளின் போராட்டம் மட்டுமல்ல, அவர்கள் அரசாங்கம் செய்யும் எல்லாவற்றுக்கும் அரசாங்கத்திற்கு துணை போகும் ஒரு கட்சியாக, அரசாங்கத்தின் ஒரு பிரிவாக, ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் இயங்குகிறார்களே தவிர அவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இயங்குவதாக அங்கு எந்த இதுவும் காணப்படவில்லை. முக்கியமாக நீங்கள் சொல்ல சிவகரன் கைதை எடுத்து பார்த்தாலானால் அவருடைய முகப்புத்தகத்தினை, அதாவது டிஐடி ஹேக் பண்ணி அதன் ஊடாக அவர் தனிப்பட்ட ரீதியில் சிலருக்கு அனுப்பிய குறுந்தகவல்களின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு அவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. இதனை பார்க்கும் பொழுது மஹிந்த அரசாங்கத்துக்கும் இந்த மைத்திரி அரசாங்கத்திற்குமான வேறுபாடு என்ன? இவர்கள் கூறும் இந்த நல்ல அரசாங்கம் இப்படியான வேலைகளை எல்லோரும் மீதிலும் தான் திணிக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு எதிர்க்கட்சி எந்த ஒரு போராட்டங்களையும் நடத்துவதற்கு முன்னிலை இல்லை என்ற பொழுது ஒரு சிறு குழுக்களாக இருக்கும் மக்களும் சரி, ஒரு கிராமங்களில் வாழும் மக்களும் சரி, ஒரு பெரிய ஒரு போராட்டங்களை நடத்துவதற்கு அவர்கள் முன்வரப்போவதில்லை. ஏனென்று கேட்டால் தாங்கள் நம்பி மக்கள் வாக்களித்து அனுப்பப்பட்ட தலைமைகளே இவற்றை ஆதரித்தும் செயற்படுவது போல ஒரு அறிக்கைகளை ஊடகங்களுக்கு வழங்கிவிட்டு அல்லது ஒரு கண்டனங்களை வழங்கிவிட்டு அவர்கள் தங்களுடைய வாட்டில் இருக்கிறார்களே தவிர மக்களை வீதியில் கொண்டு வந்து போராட்டங்களை நடத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் அங்கு செய்யப்படுவதாக தெரியவில்லை. இதுவே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் மக்களுடைய எந்த ஒரு தேவைகளுக்குமாக போராடாமல் இருப்பது அவரை ஒரு தனிய, அதாவது சிங்கள இனவாத குழுக்கள் அவரை ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டுவதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக அங்கு காணப்படுவதாக நான் நினைக்கின்றேன். இதில் முக்கியமாக இந்த கைதிகள் விஷயம், கைதிகளை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஏன் கைதிகள் இப்போ கைது செய்யப்படுறார்கள்? மற்றது இந்த என்னத்துக்கு இந்த இப்போதைக்கு என்ன நிலைமை ஒரு மொழிவாக்கால் இந்த இதுகளை எப்பயாவது தமிழ் மக்கள் உணர்வுபூர்வமாக ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணும்போது ஏதாவது வரும்போது கைதுகள் நடக்கப்படும். அது ஒன்று தமிழ் மக்கள் அங்கே போராட்டத்தை வளப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. மற்றது டயஸ்பரா இருக்கிற ஆர்கனைசேஷன், டயஸ்பரா இருக்கிற மக்களுக்கு சொல்லினோம், அது அந்த கைதுகளுக்குள்ள விளங்கப்படுத்தினோம், நீங்கள் அவங்கள்ட்ட காசு கொடுக்குறேன்டா கூட அவங்க எங்களுக்குள்ளே கொடுக்கணும். எங்கள் அரசாங்கத்துக்குள்ளால் போய்த்தான் அவங்க இருக்கிற மக்களுக்கு காசு போய் சேரோண்டு வந்த நிலைமையில் இருக்குது. இல்லாட்டா நாங்கள் அங்கே காசு கொடுக்குற ஆக்களே கைது செய்வோம். மற்றது வேறு இன்னொரு விஷயம், இப்போ இந்த கைதுகளை இந்த புலி இருக்குது, திருப்பியும் புலி இருக்குது, இந்த அங்கே ஒரு போராட்டம் இருக்குன்றது அரசாங்கத்துக்கே காட்டணும். இந்த மைத்திரி அரசாங்கம் இந்த கைதுகளை எதிராக வெள்ளவான் கடத்த எதிராக எல்லாம் தமிழ் மக்கள்கிட்ட சரி, மற்றது வேறு மக்கள்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்டு வந்த அரசாங்கம் ஏன் அதை கரியோன் பண்ண மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை ஏன் கரியோன் ஒன்று நீங்கள் மஹிந்த ராஜபக்ச முடிந்த ஸ்டேட்டின் பவர், அதாவது அங்கே செக்யூரிட்டி போஸ்ட் இல்லாட்டா அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்டின் பவரை நீங்கள் தூக்கி எறியல, அதை இன்னும் ஸ்டில் இருந்து கொண்டே இருக்குது. அவையே செய்யணுமா இல்லாட்டி நீங்கள் செய்யணுமா? நீங்கள் செய்கிறீங்கண்டா காரணம் இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம். ஏனெண்டா நீங்கள் தமிழ் மக்களுக்கு அடி போட்டு சிங்கள மோபிலைசேஷனை, சிங்கள இனத்துவத்தை நீங்கள் வச்சிருக்கிறதால தான் நீங்கள் நிலத்தி வச்சிருப்பீங்க. நீங்கள் தமிழ் மக்களுக்கு அடி, ஏனெண்டா நீங்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக இப்போ IMF லோனை வேண்டி சைனாட்டேருந்து வேண்டி நீங்கள் அங்கே கட் பண்ணுறீங்க. நீங்கள்
மாணவர்கள் போகிறார்கள், அங்கே இருக்கிற போராட்டங்கள் வெடிக்குது. அதை தடுக்கணுமெண்டா, சிங்கள மக்கள் உரிமையை கூட மறுக்கணுமெண்டா இந்த தமிழ் மக்கள் அடி போடுறதோ இல்லை முஸ்லீம் மக்கள் போர் முடிஞ்ச அப்புறம் முஸ்லீம் மக்களுக்கு அடி போட்டார்கள். என்ன தமிழ் மக்கள் வீக்காக இருந்தார்கள். தமிழ் மக்கள் கொஞ்சம் முழும்பி வந்தால் தமிழ் மக்கள் எந்த பலம் இருக்கோ அதை அடி போட்டு நாங்கள் காட்டுறார்கள். சிங்கள தேசியவாதத்தை ஊட்டி வளர்க்கிறார்கள். மற்ற இன்னும் மற்றது நீங்கள் பற்றி பேசுவதற்கு இடையில் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். கீர்த்திகன் நடேசன் 2 பேரும் இணைந்து கொண்டு இருக்கிறீர்கள். அது தவிர இங்கே நீங்கள் இந்த தோழமை நாள் என்கிற ஒன்றும் நடக்கிறது. ஆகவே நீங்கள் 2 பேரும் தமிழ் சொலிடாரிட்டி என்கிற நிறுவனத்தின் சார்பில் இதனை செய்கிறீர்கள். அது தவிர இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 40வது ஆண்டு விவகாரமும் கூட இப்போது பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது பற்றியும் தொடர்பு சில முக்கியமான கேள்விகள். நீங்கள் குறிப்பிட்ட இளைஞர்கள் விட்டு போனார்கள், அதற்கு காரணம் அப்படியாக இருந்தால் எப்போது அவர்கள் மீண்டு வருவார்கள் என்பது கேட்க வேண்டும். கேட்பதற்கிடையில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளை. அந்த இடைவேளை முடிந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இளைஞர்களுடைய பார்வை தமிழ் தேசிய அரசியல் போராட்டத்தினுடைய இன்றைய சூழல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கிறோம். ABC, come on.